வெல்கம் டு நம்ம ஊர் சேனல். டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, கூட்டுறவுத்துறையில் இருக்கக்கூடிய பெர்மனன்ட் ஜாப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, இந்த கூட்டுறவுத்துறையில் வந்திருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளர்க்கு, அசிஸ்டண்ட், சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளேயே ரெக்குயர்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பியூர்லி பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஓகேங்களா? இதுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,000 ஸ்டார்ட் ஆகுது. இது இல்லாமல் உங்களுக்கு அலோவன்ஸும் தனியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, டிடபிள்யூ இவங்களுக்குலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்கள்கிட்ட மொபைல் ஆர் லேப்டாப் இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போது இதோட அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் நோட்டிஃபிகேஷன் இப்போ பார்க்கலாம். இதுதான் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இது பார்த்திங்கன்னா வேலூர் லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே இதை கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? நாங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம், நாங்கள் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருந்து இதை அப்ளை பண்ணலாம். எந்த ப்ராப்ளமும் இல்லை. இது மொத்தமாக 2 நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 59 வேக்கன்சிஸும், இன்னொரு நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 100+ வேக்கன்சிஸும் கொடுத்துருக்காங்க. இதில் எல்லா டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை பொறுமையாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் டேட் பார்த்திங்கன்னா இப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா இஷ்யூனால் இந்த ரிட்டன் எக்ஸாம் டேட்டெலாம் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. இது எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி இவங்களுக்கெல்லாம் ஏஜ் லிமிட் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களாம் தவிர்த்து இருக்கக்கூடிய ஜென்ரல் கேட்டகரி பார்த்திங்கன்னா 38 வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்டு எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா 48 வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 40 வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, பிஇ, காமர்ஸு, பிடெக்கு இது மாதிரி எந்த ஒரு டிகிரியாக இருந்தாலும் ஓகே தான் சொல்லியிருக்காங்க. அதோட கூட்டுறவு பயிற்சி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கூட்டுறவு கேட்டகரி அந்த கூட்டுறவு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நிறைய டிகிரி இருக்குது. அந்த டிகிரி முடிச்சிருந்தால் இந்த கூட்டுறவு பயிற்சி தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபீஸுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி நான் முன்ன சொன்ன கேட்டகரியை தவிர்த்து மற்றவங்களாம் 250 ரூபா ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த அமௌண்ட்டும் நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.drbvelur.net இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்டை நான் லிங்க்கில் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் பார்த்து நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி பார்த்த நம்ம டாப்பிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஊர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.